பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மையை தரும் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கோங்க. இன்றைய தினத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து ஓரளவு உங்களுக்கு நல்லது செய்தார். எல்லாத்திலையும் நீங்கள் தாக்கு பிடிச்சி நின்னீங்க. எவ்வளவோ சிக்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டினீங்க. உங்களுக்கு உதவிகளை தான் செய்தாருங்க. ஆனால் இப்போ 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருங்க. 3ஆம் இடத்து குரு முடகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் முடக்கும், எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது, தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், விரயமாகும், நிறைய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசிக்கு குரு பகவான் யார்? உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு அவர் எதிர்மறையானவர். அப்படிப்பட்ட குரு பகவான் 3ஆம் இடத்துல மறையிறது நல்லது தானே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான். அஷ்டமாதிபதி தனக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் தனக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திடீர் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், திடீர் பணவரவை தரக்கூடியதாக இருக்கும், திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேற்று மாநிலங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களை அந்த குரு பயிற்சி அழைத்து கொண்டு போகும். சின்ன வட்டத்தில் இருந்தீங்க, இப்போ பெரிய வட்டத்துக்குள்ளார நீங்கள் நுழைய போகிறீங்க. நட்பு வட்டமும் உங்களுக்கு பெருசாகும். முன்னாடி இருந்தவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து படித்தவங்க, பழகின்னு இருந்தவங்க, உறவுக்காரங்க, இவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வர்றவங்கெல்லாம் பிரபலங்களாக இருப்பாங்க. வேற்றுமொழிக்காரங்களாக இருக்கலாம், அல்லது வேற்றினத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய நட்பு வட்டத்தெல்லாம் இவர் பெருசாக்குவார். அதே மாதிரி தம்பி தங்கைகள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை, அருமையான பார்வை, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் பணவரவுக்கு இனிமேல் குறை இருக்காது, கடன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியால் லாபம் வரும், புது பிரான்ச் தொடங்குவீங்க, வேலையாட்கள் நல்ல விதத்தில் அமைவாங்க, என்ஆர்ஐ ஃபண்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இந்த குரு பயிற்சி மூலமாக திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதியுடைய நட்சத்திரங்களில் தான் பயணம் செய்ய போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிரிகள் எல்லாமே விழுவாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. குரு பகவான் அதிசாரமாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த காலகட்டத்தில் மட்டும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த குரு பயிற்சியால் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு தீவிரமாக யோசித்து எல்லா வகையிலுமே நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகி எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கோவிந்தவாடி அப்படின்னு ஒரு அருமையான ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்துலேருந்து திருத்தணி செல்லும் வழி அரக்கோணம் பக்கமாக இருக்குது. அங்கே போய் வந்தீங்க நல்லது. அந்த கோவிந்தவாடிங்கிற ஊரில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அருள்பாலித்து கொண்டு இருக்கிறாரு. ஏதாவது வியாழக்கிழமை போய் நெய் தீபம் ஏற்றி அவரை வணங்கிட்டு வாங்க. ஸ்ரீ கைலாசநாதருங்கிற சிவாலயத்தில் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை தான் வணங்கணும். அதே மாதிரி
முடிந்த வரைக்கும், அதாவது பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுடைய கல்வி கட்டணத்தை செலுத்த பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் வாங்கி கொடுங்க. இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.